மூன்றாவது அணி இளைப்பாறும் இடம் அப்படின்னு வெங்கையா நாயுடு கிண்டல் செய்திருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. மூன்றாவது அணிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அது பல அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னால சில காலம் இளைப்பாறும் இடமாக மட்டுமே இருக்கு கடந்த காலத்துல அப்படின்னு வெங்கையா நாயுடு சொல்றாரு. நீங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண விரும்புறீங்க? அதுலேருந்து நான் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏவுக்கு வர வேண்டிய கட்சிகள் எல்லாம் போய் பார்க் பண்ணி வச்சிருக்கிற இடமாக நாங்கள் மூன்றாவது அணியை பார்க்குறோம். தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய வலு எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ அவங்கெல்லாம் எங்ககிட்ட வருவாங்க, இல்லைன்னா அவங்கள நாங்கள் வாங்கிடுவோம். அதனால் அது வரைக்கும் டெம்பரரியாக அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து இவங்களெல்லாம் நாங்கள் பின்னாடி எங்கள் பக்கம் இழுப்போம் என்பதற்காக ஒரு கோபமற்ற முறையில் அதை டெம்பரரியாக அவங்க அங்கே இருக்காங்கங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அது ஒன்று. இரண்டாவதாக, மூன்றாவது அணிக்கு கொள்கைகளும் கோட்பாடும் இல்லைன்னு சொல்லும்போது பிஜேபிக்கு என்ன கொள்கை இருக்குது? அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் அனுபவம் என்பது பொருளாதார கொள்கைகள் சம்பந்தமாகவும் முக்கியமான அரசியல் முடிவுகள் சம்பந்தமாகவும் காங்கிரஸ் கட்சி எதெல்லாம் செஞ்சதோ அதெல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசி பாராளுமன்ற செஷனில் கூட தெலுங்கானா விஷயத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு கருத்து சொல்லும்போது ஒரு நேர்மையான விவாதத்தை கூட அனுமதிக்காமல் ஒரு குழப்பத்துக்கு நடுவில் இதை எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், 2 பிரதான எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ரொம்ப அநாகரீகமான முறையில் அதர்மமான முறையில் கூட்டு சேர்றதுக்கு பேர் தான் இவர் நினைக்கிற அந்த கொள்கை கோட்பாடான்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவதாக, பொருளாதார விஷயங்களில் இவங்க 2 பேருக்கு எந்த கருத்து வித்தியாசமும் இல்லை. இவங்களுக்கு மாற்றான கொள்கைகளை வைத்திருக்கிறவங்க தான் இன்னைக்கு மூன்றாவது அணியில் இருக்கிறாங்க. அதனால அவருடைய விமர்சனம் என்பது தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று அவர் பாட்டுக்கு பலதை பேசிட்டு இருக்கிறாருன்னு நான் கருதுறேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நிலையான தன்மை அந்த அணிக்குள்ள இல்லை. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த 2 பிரதான கட்சிகள்ல எந்த அணிக்கு அதிகமான இடங்கள் இருக்குதோ அந்த அணியை நோக்கி இங்க பார்க் பண்ணி வச்சிருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடும், அவங்களுடைய டெஸ்டினேஷன் அதுதான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதுதானே கடந்த காலத்தில் நடந்திருக்கவும் செய்யுது. அதுதான் நடந்திருக்கவும் செய்யுது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு. இந்த மூன்றாவது அணியில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரதமர் வேட்பாளராக தங்களை தாங்களே முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஒரு கருத்து இருக்கக்கூடியவங்க தான். உதாரணமாக ஜெயலலிதா பிரதம மந்திரியாக ஆகணும்னு அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது, மம்தா பானர்ஜிக்கு விருப்பம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கருத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் பார்க்கணும். அதாவது அவருடைய விமர்சனத்தில் உண்மை இல்லாமல் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூன்றாவது அணிங்கிறது நிலையான ஒரு ஆட்சி என்றைக்குமே கொடுத்ததே இல்லை. ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக கூட அவங்க இருந்ததும் இல்லை. இரண்டாவதாக இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கணுன்னா, நம்ம இந்த மூன்றாவது அணி இவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய அரசியல் எல்லாமே பிஜேபி அப்படின்னா செக்யூலர் பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. யாருமே இப்போ நரேந்திர மோடி ஆகட்டும், பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி ஆகட்டும், காங்கிரஸ் கூட்டணி ஆகட்டும், அல்லது இந்த மூன்றாவது அணி ஆகட்டும், எல்லாருமே வளர்ச்சி தான் எங்களது பீஸ் அண்ட் ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட்டை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறதுக்கு எந்த இதுமே இல்லை. இந்த மூன்றாவது அணிக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே கொள்கையோ அல்லது கருத்துக்களோ நிலையான கருத்துக்களோ கிடையாது. ஆனால் இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது என்ற காலத்திலும் அவர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிற மாதிரி இவங்க ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே எடுக்கலைங்கிறதா இது வருத்தத்துக்குரிய விஷயம். மூன்றாவது அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில் கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது பிரதமராகும் தகுதிக்குடைய வேட்பாளர்கள் நிறைய பேர் எங்கள் கட்சியில் இருக்காங்க, தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பிஜேபி சொல்லிட்டு இருந்தது. ஆனால் ஒருவரை முன்னிறுத்திய பிறகு மற்ற எல்லாரும் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியான நிலைமை தேர்தலுக்கு இதை ஒரு குறைபாடு என்பதை விட ஒரு பலம் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், இல்லை காங்கிரஸ்ல ஒருத்தர் தான். இங்க பல தகுதியுள்ள திறமை வாய்ந்த முதலமைச்சர்களாக அனுபவம் வாய்ந்த அரசியல்ல பலத்த அனுபவம் வாய்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க. யார் வேணா ஆக முடியும். ஆனால் அது யார் என்பதை தேர்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் தீர்மானிக்குமே தவிர இன்னைக்கு தீர்மானிக்காது. அப்படி 10 பேருக்கு பிரதம மந்திரியாக ஆக வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைமையே மோசம்னு டீக்ரை பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் வெங்கையா நாயுடு சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்க, அந்த கருத்து இவர்களை டெனிகிரேட் பண்ணுறதுக்காக, குற்றம் சாட்டுவதற்காக, குறை சொல்வதற்காக சொல்லக்கூடிய கருத்து. இன்னைக்கு மூன்றாவது அணி நிலையான ஆட்சி கொடுத்ததே இல்லை, அப்படி அனுபவமே இல்லை, அவங்க பக்கத்துக்கு மற்ற ஆதரவு தெரிவித்ததாக வரலாறு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா மூன்றாவதுனுடைய ஆட்சி 3 முறை நடந்திருக்கு. நீங்கள் லேட் 80s நடந்திருக்கு, 98 நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் நடந்திருக்கு. நீங்கள் மூன்றாவது அணி என்பது நிலையான ஆட்சி இல்லை என்பதற்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்க, அது காலப்போக்கில் தான் சரியாகும்.
நிலையான ஆட்சி என்பதே ஒரு வர்ச்சு கிடையாது. நிலையான ஆட்சி கொடுக்க முடிந்தவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒன்றும் சட்டம் கிடையாது. அதனால நீங்க இப்ப மன்மோகன் சிங்கோ இல்ல நரசிம்மராவோ 91க்கு வந்து அப்புறம் வந்திருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் 273 சீட்டுக்கு மேல இல்லாம தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, நிலையா தான் இருந்திருக்காங்க. அதனால ஒரு காலத்துல மூன்றாவது அணி அதனுடைய கொள்கை கோட்பாட்டின் அடியில் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taka,